விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சொத்து தகராறால் ஏற்பட்ட முன்பகையால் நள்ளிரவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சித்தியை தலையில் கல்லை போட்டு கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்து உடலில் கல்லை கட்டி கிணற்றில் வீசிச் சென்ற கொலையாளி சிக்கியது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த துறிஞ்சிப்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பழனிவேல். இவருக்கு வரதம்மாள் மற்றும் ஜெயக்கொடி என 2 மனைவிகள் உள்ளனர். இவர்களில் முதல் மனைவியான வரதம்மாள் 22 ஆண்டுகளுக்கு முன்பே தனது 2 மகன்களான பாலகுருசாமி மற்றும் பிரகாஷ் ஆகியோருடன் பிரிந்து சென்று விட்டார். தற்பொழுது அவர் மகன்களுடன் திண்டிவனத்தை அடுத்த நடுவனந்தல் பகுதியில் வசித்து வருகிறார். இதனையடுத்து முட்டத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்கொடியை பழனிவேல் 2வது திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இவர்கள் துறிஞ்சிப்பூண்டி கிராமத்தில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பழனிவேல் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அவருக்கு யார் இறுதிச் சடங்கு செய்வது என்பதில் முதல் மனைவி மற்றும் 2வது மனைவி தரப்பினரிடையே கடும் பிரச்சனை எழுந்துள்ளது. மேலும் பழனிவேலுக்கு சொந்தமான 2 ஏக்கர் விவசாய நிலத்தை பங்கு போடுவதில் இவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் 2வது மனைவி ஜெயக்கொடியின் மகன் வேலை நிமித்தமாகவும் மகள் கல்லூரி படிப்பிற்காகவும் சென்னைக்கு சென்று விட்டனர். இதனால் துறிஞ்சிப்பூண்டி கிராமத்தில் உள்ள வீட்டில் ஜெயக்கொடி மட்டும் தனியாக இருந்துள்ளார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஜெயக்கொடி உறங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் புகுந்துள்ளார். சத்தம் காட்டாமல் வீட்டிற்குள் புகுந்தவர் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த ஜெயக்கொடி தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்துள்ளார். பின்னர் ஜெயக்கொடியின் உடலை கல்லை கட்டி அருகில் உள்ள பெருமாள் என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றிற்குள் உடலை வீசிச் சென்றுள்ளார். மறுநாள் காலை ஜெயக்கொடி வீட்டில் இல்லாத நிலையில் அக்கம்பக்கத்தினர் சந்தேகமடைந்துள்ளனர். வீட்டின் எதிரில் சாலை ஓரம் இரத்தக்கரை இருப்பதை கண்ட அக்கம்பக்கத்தினர் சந்தேகத்தின் பேரில் வடத்தி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த போலீசார் அப்பகுதியில் விசாரணை மேற்கொண்ட போது அருகில் உள்ள விவசாய கிணறு அருகே இரத்தக்கரைகள் இருப்பதாக கூறியுள்ளனர். உடனே போலீசார் மேல்மலையனூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்து வரவழைத்தனர். அவர்கள் அந்த கிணற்றுக்குள் இறங்கி சல்லடை போட்டு தேடுதல் வேட்டையில் நடத்தினர். சுமார் அரை மணி நேர தேடுதலுக்கு பிறகு விவசாய கிணற்றில் இருந்த தலை சிதைந்த நிலையிலும் கால்கள் கல்லால் கட்டப்பட்டிருந்த நிலையிலும் ஜெயக்கொடியின் சடலத்தை மீட்டனர். உடற்கூறு ஆய்விற்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைத்த போலீசார் கொலையாளி யார் என்பது குறித்து விசாரணையை தொடங்கினர். இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் கொலை சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். தடயவியல் துறையினர் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த ஜெயக்கொடிக்கும் முதல் மனைவி குடும்பத்தினருக்கும் இடையே உள்ள சொத்து பிரச்சனை குறித்து போலீசாருக்கு தெரிய வந்தது. சந்தேகத்தின் பேரில் முதல் மனைவி வரதம்மாளின் இளைய மகன் பிரகாஷ் என்பவரை பிடித்து போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் அவர்தான் இந்த கொலையை அரங்கேற்றினார் என்பது தெரிய வந்தது. அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பிரகாஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.